Hello everyone, welcome to Yalini's place. இப்போ நான் நிற்கிறது கொலம்போவில் இருக்கிற ஷாங்க்ரிலா ஹோட்டலில். இந்த வீடியோவில் இந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தான்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஹோட்டலிൻ്റെ என்ட்ரன்ஸ். என்ட்ரு பண்ணினோன்னா பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற மாதிரி எலிகண்டான ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் செய்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லோட்டஸ் ஷேப்பில் வடிவான ஒரு ஷாண்டலியர் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. என்ட்ரன்ஸால் வந்தோடனே சைடில் வந்து ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. இதில் தான் செக்இன் செக் அவுட் எல்லாம் செய்கிறது. நாங்கள் வந்து 24th ஃப்ளோரில் ஓஷன் வியூ எடுத்துருக்கிறோம். ரூம் வந்து 2 பேருக்கு ஓஷன் வியூவோட நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டுவெண்ட்டி ஃப்ளோரில் இருந்து பார்க்க இந்தியன் ஓஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கால போர்ட் சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்து கொண்டிருக்குது. 2 பேர் ஸ்டே பண்ணக்கூடிய ஓஷன் வியூவோடு இருக்கிற இந்த ரூமோட ரேட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டோடையும் சேர்த்து ஒரு நாளைக்கு $250 கனேடியன். காஃபி மேக்கருக்கு பதிலாக கெட்டில் வச்சுருக்கேன். இங்கால நெஸ்கேஃபே, மில்க் பவுடர், நிறைய டீ பேக்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் காஃபி, டீ மேக் பண்ணி குடிக்கிறது, கப்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. லேட் ஆஃப்டர்நூன் தான் வந்த நாங்கள் நல்ல டயர்டாக இருந்தபடியாக படுத்து நித்திர கொண்டுட்டோம். இப்போ டின்னர் டைம். ஹோட்டல் புக் பண்ணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கெல்லாம் சேர்த்து புக் பண்ணபடியாக ஈஸியாக இருந்துச்சு. வெளியில் போய் சாப்பிட தேவையில்லை. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஹோட்டலில் இருக்கிற சென்ட்ரல் ஆல் டே டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் பஃபேக்கு. அப்பம் எல்லாம் நாங்கள் கேட்குற மாதிரி பிளெயின் அப்பம், முட்டை அப்பம் வந்து உடனே சுட்டு தந்துச்சுன்னா. இங்கால இந்தியன் ஃபுட் வச்சிருக்கணும். மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்குது. நிறைய சாலட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி செய்தும் வச்சிருக்கணும். எங்களை விரும்பின மாதிரி செய்து சாப்பிட்ற மாதிரியும் வச்சிருக்கணும். பாஸ்டா எல்லாம் நாங்கள் விரும்பி கேட்குற மாதிரி சாஸ், வெஜிடபிள்ஸ், சீஸ் எல்லாம் போட்டு செய்து தரணும். இதில் வந்து ஸ்ரீலங்கன் அச்சாறு, ரைஸ், மிளகாய் பொரியல், ஸ்ரீலங்கன் கரீஸ் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். ஸ்ரீலங்காவில் சீ ஃபுட் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்.
இதில் நிறைய சீ ஃபுட் சாலட்ஸ் செய்து வச்சுருக்கேன். டோட்டலாக 15 ஃபுட் ஸ்டேஷனுக்கிட்ட இருந்துச்சு. மோஸ்ட்லி நாங்கள் கேட்குறத லைவாகவே செய்து தந்து கொண்டு இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நாங்கள் சூப்போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு பார்க்கல. என்னென்னா அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. கொத்து ரொட்டி நல்லா இருந்துச்சு. கோன் மாதிரி செய்து அதுக்குள்ளே இப்படி அளவாக போட்டு வச்சுருந்துச்சுன்னா. அடுத்ததாக எல்லாருக்கும் பிடிச்ச டிசர்ட் ஸ்டேஷனில் நிறைய வச்சுருந்துச்சுன்னா. கேக்லேயே நிறைய கைண்ட் இருந்துச்சு. அதோட சாக்லேட் மூஸ், மேங்கோ ட்ரைஃபில் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வடிவாக வெட்டி வச்சுருந்துச்சுன்னா. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி வாழைப்பழம் வந்து கனடாவில் கிடைக்காது. அதால் நாங்கள் வாழைப்பழம் விரும்பி சாப்பிட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா க்ரேப் செய்து வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸ், சோஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்துச்சுன்னா. இதில் இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ். சிங்கிளீஸ் வந்து இந்த ஸ்வீட்ஸ் கூட செய்வினா. இங்கால வந்து வட்டிலப்பம், கேரமல் புடிங், சாக்லேட் ஃபவுண்டன் எல்லாம் வச்சுருந்துச்சுன்னா. ஹோட்டலுக்கு முன்னால் தான் கோல்ஃப் ஃபேஸ் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக் பண்ணுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். டே டைமில் வந்து இந்த இடம் நல்ல க்ரௌடாக இருக்கும். இப்போ 10 o'clock ஆகுது. இப்போவும் ஆக்கள் நின்று ஒன்று தான் இருக்கேன். இதில் நெல்லிக்காய், அம்புலங்காய், மாங்காய், கொய்யாக்காய் எல்லாம் உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு இப்போவும் விற்று கொண்டிருக்கிறேன். கோல் ரோட்டை க்ராஸ் பண்ணின உடனே ஷாங்க்ரிலா ஹோட்டல் இருக்குது. இதில் தெரிகிறது தான் ஒன் கோல் ஃபேஸ் மால். ஹோட்டலு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு திருப்பி ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஹோட்டலிருந்து வாக் பண்ணி வெளியில் வரதா இருந்தால் இந்த வேயை யூஸ் பண்ணலாம். நைட் டைம் இந்த இடம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. வாக் பண்ணி மேலே வந்தால் நல்ல ஒரு வியூ. இதில் நின்று பார்த்தா கோல் ரோட் தெரியும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸ்ரீலங்கன் ஃபுட்டோட வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்டும் வச்சுருந்துச்சுன்னா. டின்னருக்கு வந்து வெளியில் இருந்தும் ஆக்கள் சாப்பிட வந்துருந்துச்சுன்னா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டலில் இருந்தவை மட்டும்தான் வந்திருந்தபடியாக க்ரௌடும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. நைட் சாப்பிடக்க வெளியில் பெருசாக வியூ ஒன்றும் தெரியலை. இப்போ மார்னிங் வந்து இந்த வியூவோடு இருந்து சாப்பிடக்க இன்னும் நல்லா இருக்குது. மார்னிங் ஹோட்டலுக்கு வெளியில் இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ஒரு குட்டி கார்டன் ஏரியா மாதிரி பொண்டுகள் எல்லாம் வச்சு செய்திருக்கேன். இதில் நின்று பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. நல்ல காற்றும் இதில் நல்ல குளுகுலண்டு நல்லா இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற சைட் டோர் வழியாக வந்தால் இந்த குட்டி கார்டன் ஏரியா இருக்குது. ஹோட்டலில் 4th ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்ல நீட்டாக வச்சிருக்கணும். இப்போ மார்னிங் அண்டபடியாக தண்ணி கொஞ்சம் குளிராக இருக்குது. இன்றைக்கு பெருசாக க்ரௌடும் இல்லாதபடியாக கபேனஸ், சன் லவுஞ்சர்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது. பூலுன்னு முன்பக்கம் நின்று பார்த்தா இந்தியன் ஓஷன், கோல்ஃப் ஃபேஸ் க்ரீன் எல்லாம் தெரியும். அப்படியே பூலை சுற்றி வடிவான பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்கணும். இதில் இருந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே நல்ல வியூவாக இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தா லேக் வியூ பார்க்க நல்ல வடிவாக இருக்குது.
இப்போ நான் நிற்கிறது வந்து ஹோட்டலுண்ட 4th ஃப்ளோரில் இருக்கிற அவுட்டோர் இவெண்ட் ஏரியா. நிறைய பேர் வெட்டிங் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் அவுட்டோரில் செய்ய விரும்பினோம். அப்படி செய்ய விரும்புகிறதுக்கு ஷங்க்ரிலா ஹோட்டலில் வந்து இந்த இடம் நல்ல ஒரு வடிவாக செய்து வச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேக் வியூவோட லோட்டஸ் டவர் எல்லாம் தெரியுது. இதில் நார்மல் டேஸில் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறவை மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு அக்சஸ் இருக்குது. எனக்கு இங்கே ஸ்டே பண்ணின 2 டேஸ்லேயுமே பிடிச்ச விஷயம் வந்து வியூ தான். எந்த ஃப்ளோரில் நின்று எந்த பக்கம் பார்த்தாலுமே நல்ல வடிவாக இருக்குது. இந்த ஹோட்டலில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 hours ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது. அதை விட நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் சீ ஃபுட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டேக் அண்ட் கிரில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சீ ஃபுட் எல்லாம் கிரில் பண்ணி தருவினா. அதோடு இங்கே இருக்கிற ஸ்பாவில் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் அண்ட் ஏஷியன் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேணும்னா அதுவும் செய்யலாம். இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா. அதோட இந்த ஹோட்டலில் ஒரு 2-3 டேஸுக்கு ஹோட்டலுக்குள்ளேயே ரிலாக்ஸாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பூல், ஸ்பா, ரெஸ்டாரண்ட், பார், ஜிம், கார்டன் ஏரியான்னு சொல்லி நிறைய இருக்குது. ஹோட்டலுக்கு முன்னால் தான் கோல்ட் ஃபேஸ் க்ரீன் இருக்குது. ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் ஒன் கோல்ட் ஃபேஸ் மால் இருக்குது. இது கொலம்போவில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால். ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸாலேயே டிரெக்டாக அந்த மாலுக்கு போகலாம். 4th ஃப்ளோரில் இருந்து பாருங்க வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.